பலன் தர்றதுனால அவரோட பலன்கள் அதிகரிக்க செய்யும். கெடுபலன்களை எப்பவும் குறைச்சி, பார்வையோட பலனை குறைச்சி அவரோட சுபத்தன்மை அதிகப்படுத்திடுவார். அதனால் நன்மைகள் இருக்கும். ஆக மொத்தத்தில் ரிஷபராசிக்கு குருபலனே இல்லாது போனாலும் பயப்படாமல் நல்லபடியாகவே வாழ்க்கை ஓடலாம். மேஷராசி மாதிரியே இந்த ரிஷபராசிக்கும் அடுத்து வரக்கூடிய அக்டோபர் 31 வரைக்கும் நல்ல பலன்களை தொடரும்னு சொல்லலாம். ஆனாலும் எச்சரிக்கையோடு இருக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறோம். உறவு முறைகளில் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டோம். இப்போது மிதுன ராசிக்கு, மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துல குரு வந்திருக்கார். எல்லாருக்கும் போல் அவருக்கும் உச்சமாக தான் வந்திருக்கார். அதனால் நீண்ட கால தடை, கடந்த 2 வருடமாக ஸ்தம்பித்து இருந்த உங்கள் வாழ்க்கை இப்போ மீண்டும் ஓட ஆரம்பிக்க போகுது. நல்ல பலன் அப்படின்னா இவங்களுக்கு தான் சொல்லணும். மிதுன ராசிக்கு ஸ்டக்காக இருந்த லைஃபு இப்போது துரிதமாக ஓடப்போகுது. ஒருத்தர் 2 பேருக்கு நஷ்டத்தில், ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, எல்லா மிதுன ராசிக்காரங்க நஷ்டத்தில் இருந்திருப்பாங்க, இழப்பில் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியான இழப்புகள் நஷ்டங்கள் இருந்து விலகி இப்போ கவலையில் இருந்து இழப்பு, நஷ்டம், கவலை, ஸ்தம்பித்து இந்த மாதிரிலாம் இருந்த இந்த மிதுன ராசிக்காரங்கள் இப்போது ராட்டினம் இருக்குல்ல, அது மேலே இருந்து கீழே இறங்கி திரும்ப இப்போ மேலே ஏறப்போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கையில் ஒரு ரவுண்டு இப்போ மேலே ஒசரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த வகையில் தனம், கல்வி, குடும்பம் இவைகளெல்லாம் விருத்தி ஆகக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஆக மொத்தத்தில் சிறப்பான பலன்களை இவங்க கண்டிப்பாக பெறுவாங்க. பேரு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஆக நல்ல பலன்கள், சுப பலன்கள் இது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி இருந்ததுன்னா அதெல்லாம் வெகுவாக குறையக்கூடிய அமைப்பு. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பார்வை விழுது. அதே போல் குரு பார்வை 8ஆம் இடத்துல விழுது. நீண்ட கால தடை முடக்கங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு உண்டு. அதே பார்வை 10ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால தொழில் நிமித்தமான இருந்த மந்தங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு, சிறத்தன்மையான தொழில் ஏற்றம் தரும். அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்கு ஜென்ம குருவாக இருக்கிறாரு ராமர். கடகராசி தான் சொன்னேன், அவர் ஜென்ம குருவில் தான் காட்டுக்கு போனார்னு சொன்னேன். இப்போ அந்த மாதிரி கடகராசியில் தான் நம்ம சிஎம் விஜய் சிஎம் ஆனது உண்டு. இதே ஜென்ம குருவில் இன்னும் வரல, விரயத்தில் தான் இருக்குது. இந்த நேரத்தில் தொங்குற காலம், அதாவது 12ஆம் இடத்துலேருந்து 1ஆம் இடத்துக்கு வரக்கூடிய 1 மாத காலத்துக்கு அது தொங்குமான காலம். இந்த தொங்குற காலத்துலேருந்து அவங்களும் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஆள் ஒன்றாலும் சொல்கிறேன், அண்ணாமலை அவர் என்னவா இருக்கிறாரு, எப்படி வருவார், எப்படி போகிறார், அவருக்கு அதையும் தெரியல, தொங்கிக்கிட்டே இருக்குது. அவர் புது கட்சி ஆரம்பிப்பாரா அல்லது பழைய கட்சியில் தலைமை பொறுப்புக்கு வரப்போகிறாரா அல்லது மத்தியில் அமைச்சராக போகிறாரா, என்ன நிலைமைன்னு தெரியல, அல்லது மொத்தமாக எங்கே போக போகிறாரா தெரியாது. ஸோ ஆக மொத்தத்தில் அவருக்கும் தொங்கிக்கிட்டு இருக்குது. காரணம் என்னென்னா அந்த சந்தி காலத்தில் எப்போவுமே இதுவா அதுவான்னு தெரியாமல் இருக்கும். ஆக